கொடுங்க கொடுங்க இந்தாங்க. கொடுங்க. பிரகாரத்தை சுத்தி வாங்க. 3 சுத்து சுத்துங்க. சரி சாமி. கிராணாம் த்வா கணபதிகம் மவாமஹே கவிம் கவீனாபமஸ்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் மகாகணபதயே நமः. ஓம் விநாயகாய நமः. ஓம் வித்யராஜாய நமः. ஓம் தூமகேதவே நமः. ஓம் ஜனாத்யக்ஷாய நமः. ஓம் பாலச்சந்திராய நமः. ஓம் வக்ரதுண்டாய நமः. ஓம் சூர்பகர்ணாய நமः. ஓம் ஹிரம்பாய நமः. ஓம் ஸ்கந்தபூர்வஜாய நமः. ஓம் மகாகணபதயே நமः. ஓம் பவாய தேவாய நமः. ஓம் சர்வாய தேவாய நமः. ஓம் ஈசாயாய தேவாய நமः. நானாவித பரிமள பத்ர புஷ்பாஞ்சலிம் பூஜாம் சமர்ப்பயாமி. பிள்ளையாரப்பா, உன்னை வேண்டிதான் இந்த பரிகார பூஜையை ஆரம்பிக்கிறேன். அர்ச்சனாக்காக்கு நல்லபடியா இதயம் கிடைச்சு எந்த தடையும் இல்லாம நல்லபடியா ஆபரேஷன் முடியணும். அவங்க பூரண குணமடையணும். நீ தான் அதை கூட இருந்து நல்லபடியா நடத்தி கொடுக்கணும். மகாகணாதிபதியே நமோ நமः. அனந்த கோடி பிரார்த்தனா நமஸ்காரம் சமர்ப்பயாமி. வாங்கோ, அடுத்த பிரகாரத்துல பூஜை ஆரம்பிச்சிடலாம். சரிங்க. எடுத்துக்கோ. முத்து, சக்தியும் பொண்ணுரங்கமும் பாண்டிச்சேரிக்கு போனாங்களே, போன் ஏதாவது பண்ணாங்களாப்பா? இல்லத்த, நானும் உங்ககிட்ட இருந்து கால் வருமானு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். போன காரியம் என்னாச்சுன்னு தெரியலையப்பா. நீ சக்திக்கு போன் போட்டு கொடுப்பா, நான் பேசுறேன். சரி அத்த. அத்த, ரிங் போது தாங்க. சொல்லு முத்து. அம்மாடி, நான் அத்தை பேசுறேன்டா. சொல்லுங்க அத்தை. போன காரியம் என்னாச்சுடா? இதையும் கிடைச்சதாம்மா? இல்லத்த, அவங்க தரமாட்டேன்னு சொல்றாங்க. ஐயோ, என்னம்மா இவங்க இப்போ இதையும் தரலன்னா எப்படிம்மா? அம்மாடி, அர்ச்சனா கதி என்னம்மா ஆகும்? அவங்க என்னதாம்மா சொல்றாங்க? அத்தை, அவங்க பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சோகத்துல இருக்காங்க. அவங்க ஒரே பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு ரொம்ப விரக்திலையும் சோகத்திலையும் இருக்காங்க. அர்ச்சனா உயிருக்கு போராடிட்டு இருக்கிறதையும் அவளுக்கு இதே மாற்ற அறுவை சிகிச்சை தேவைப்படுறதையும் எல்லாத்தையும் விளக்கமா எடுத்து சொன்னோம். அவங்க எதையுமே புரிஞ்சுக்கிற நிலைமையில இல்ல. அவங்க ரொம்ப கோவமா பேசுறாங்க. எங்க மகளே எங்களுக்கு இல்லாம போயிட்டா, அதுக்கப்புறம் யாரு செத்து போன என்ன, உயிரோட இருந்தா என்னன்னு சொல்றாங்க. வேற ஒருத்தர் உயிரோட இருக்க நாங்க எங்க பொண்ணோட இதயத்தை ஏன் தரணும்? மூலச்சாவான பொண்ணு எங்க கூடயே வச்சுப்போம். யாருக்கும் அவங்க அவளோட உடல் உறுப்புகளை தானமா தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அம்மாடி, பொண்ணை பெத்தவங்க அவங்க மனநிலை அப்படித்தாம்மா இருக்கும். நீ பக்குவமா இன்னொரு தடவை நம்ம அர்ச்சனா நிலைமையை எடுத்து சொல்லி அவங்களுக்கு புரிய வைமா. இல்லத்த, நாங்க எவ்வளவோ எடுத்து சொல்லி பார்த்துட்டோம். இதுக்கு மேல எப்படி எடுத்து சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. மடி, நீ பொண்ணுகிட்ட போன கொடுமா. அத்தை பேசணுமா? என்ன சக்தி? சின்னத்தா, நம்ம எதிர்பார்த்தது இங்க நடக்கல சின்னத்தா. சக்தி எல்லாத்தையும் சொன்னாப்பா. ஆனா இது பாரு, நீங்க சும்மா மட்டும் திரும்பி வந்துடாதீங்க. சரி சின்னத்தா. எப்படியாவது அவங்க கிட்ட கெஞ்சி கையில காலில் விழுந்தாவது திரும்ப அவங்க கிட்ட கேட்டு பாருங்கப்பா. கரப்பார் கரைச்சா கல்லும் கரையும்னு சொல்லுவாங்க. அதனால அவங்க மனசு கரையிற மாதிரி உருக்கமா பேசி பாருங்கப்பா. மனசு இறங்குவாங்கப்பா. சரி சின்னத்தா, நான் மறுபடியும் ஒரு தடவை பேசி பார்க்கிறேன். சரி அத்தை. சக்தி, சின்னத்தா மறுபடியும் அவங்க கிட்ட பேசி பார்க்க சொன்னாங்க சக்தி. சரிங்க மாமா. நமஸ்தே ருத்ரமன்யோதோதேஷவே நமः. யாதர்ஷ ஜோதமாஷ்மம் வபூவ வேதனோ விவாசப்யாய.
சாமி, இந்த அருகம்புல கொடுங்க. பிள்ளையாருக்கு வச்சு சரி, அர்ச்சனை பண்ணிடுங்க. யார் பேருக்கு அர்ச்சனை பண்ணணும்? அர்ச்சனா பேருக்கு. ஆவயோகோ சக குடும்பயோகோ. பூஜை ஆரம்பிச்சிருங்க. சரிங்க, சரி. விநாயகா, அர்ச்சனாவுக்கு நல்லபடியா ஹார்ட் கிடைச்சு நான் அந்த ஹார்ட் ஆப்ரேஷனை பண்ணி முடிக்கணும். இதுல எந்த பிரச்சனையும் வராம நீங்க தான் எனக்கு துணை இருக்கணும். நான் இது வரைக்கும் எத்தனையோ ஆப்ரேஷனை ஒரு டாக்டருங்கிற முறையில தைரியமா செஞ்சிருக்கேன். ஆனா இப்போ அந்த தைரியம் எனக்கு போய் பயம் வந்துருச்சு. எனக்கு இந்த பயத்தை போக்கி தைரியத்தை நீ தான் கொடுக்கணும் விநாயகா. நான் உன்னைத்தான் நம்பி இருக்கேன். கௌரி புத்திரார்மாவும் கணேஸ்வரார்மாவும் விநாயகா, அர்ச்சனாக்காவுக்கு இதயம் கிடைக்கணும். அந்த ஆபரேஷனை எங்க மாமா நல்லபடியா செஞ்சு முடிக்கணும். அதுக்கு நீ தான் துணையா இருக்கணும். பவாய தேவார்மாவும் புத்திரார்மாவும் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா ஸ்ரீ ஸ்ரீ குருவேர்மாவும் தேவானாம் சசிநாச்ச குரு காஞ்சன சன்னிதோ புத்தி போதம் லோகேஷு. பிள்ளையாரம் 3 சுத்தி வாங்கும் வாங்கும். ஸ்ரீமாத் ஹேமாவும் ஸ்ரீ மகாராஜ்ஞி நமாவும் ஸ்ரீமத் சிம்மாசனேஸ்வரே நமாவும் சிதாக்னிகுண்ட சம்பூதாய நமாவும் தேவகாரிய சமுதிதாய நமாவும் உத்யத்பான சகஸ்ராபாய நமாவும் ஏகஹாரதி ஆஜ்ய தீபம் தரிசயாமி. काकत्वजाय विद्महे खड्गास्ताय धीमहि तन्नो शनेश्वर प्रचोदयात्. नीलाञ्जन समाभासं रविपुत्रं यमाकृतिं छायामार्ताण्डशम्भूतं तं नमामि शनेश्वरं. शनेश्वरदेवताभ्यो नमः. இவங்கிட்ட என்ன பேச்சு வேடி கிடக்கு? வா போலாம். ஹேண்ட்ஸம் வழங்கும் கபாலி டம்பஸ் ரிவ்யூ. நெருப்புடா. நீங்க 2 பேரும் உங்க மகன் நினைப்பில பச்சை தண்ணி கூட குடிக்காம பட்னியாவே இருக்கீங்க. ஏதாவது சாப்பிடுறீங்களா? வாங்கிட்டு வரவா? உங்களுக்கெல்லாம் ஒரு வாட்டி சொன்னா புரியாதா? ஏன் இப்படி எங்களையே சுத்தி சுத்தி வந்து தொந்தரவு பண்றீங்க? என் பொண்ண நினைச்சு அழக்கூட விட மாட்டீங்களா? நாங்களே எங்க பொண்ணு இல்லாம எப்படி வாழ போறோம்னு நினைச்சு வேதனையில இருக்கோம். நீங்க எங்க கிட்ட சாப்பிட வாங்கிட்டு வரவா, அதை வாங்கிட்டு வரவான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதுக்கு பதிலா விஷம் வாங்கிட்டு வந்து கொடுங்க.
நாங்க 2 பேரும் குடிச்சு சாகுறோம். நீங்க எங்களை சுத்தி சுத்தி வரத பார்த்தா எங்க வேதனையை புரிஞ்சுக்கிட்ட மாதிரியே தெரியல. உங்களுடைய தேவையை நாங்க நிறைவேற்றணுங்கிற மாதிரி தெரியுது. தயவு செஞ்சு எங்களை தனியா விடுங்க. என் பொண்ணோட இதயத்தை தூக்கி உங்களுக்கு கொடுக்கற அளவுக்கு எங்க இதயம் அதுக்கு ஒத்துக்கல. அவ சமூக சேவை செய்யணும்னு உயிரோட இருக்கும்போது ஆசைப்பட்டா. இனிமே அவ எந்த சேவையும் செய்ய முடியாதபடி அந்த கடவுள் ஆக்கிட்டு போயிட்டா. அப்படிப்பட்ட நல்ல இதயத்தை நாங்க யாருக்கும் கொடுக்க விரும்பல. உங்க பொண்ணு பேரு என்னைக்கும் நிலைச்சிருக்க மாதிரி உங்க பொண்ணு பேர்ல ஒரு அறக்கட்டளை ஆரம்பிச்சு அந்த அறக்கட்டளையை நடத்த நாங்க ஒரு பெரிய தொகையை டெபாசிட் பண்றோம். அம்மா தாயே, உங்க 2 பேருக்கும் பெரிய கும்பிடு போறோம். என் பொண்ணு பேர அறக்கட்டளை ஆரம்பிக்கிறேன்னு சுத்தி வளைச்சு என் பொண்ணோட இதயத்தை லஞ்சமா கேக்குறீங்க. ஐயோ, அப்படிலாம் இல்ல. இந்த இடத்தை விட்டு போயிடுங்க. எங்களை பார்த்து யாரும் பரிதாபப்பட வேண்டாம். போங்க இங்க இருந்து. நாங்க இதே இல்லாம போக முடியாது. அப்படி போனா என் மனைவி செத்துடுவா. உன் மனைவி செத்தா எங்களுக்கு என்ன, உயிரோட இருந்தா எங்களுக்கு என்ன? அதையே எங்க கிட்ட சொல்றீங்க? ஒருவேளை உங்க பொண்ணு வாழற மாதிரி இருந்தா நாங்க உங்க பொண்ணோட உடல் உறுப்புகளை கேட்க மாட்டோம். உங்க பொண்ணோட இதயத்தால என் தங்கச்சி உயிர் வாழ முடியும்ன்றதுனாலதான் கேக்குறோம். உங்களை நான் கையெடுத்து கும்பிடுறேன். இத பாருங்க, மத்த யார் உயிரை பத்தி கவலைப்படுற நிலையில நாங்க இல்ல. நீங்க கெஞ்சினாலும் அழுதாலும் புரண்டாலும் என் பொண்ணோட இதயத்தை தர முடியாது. அப்படி இதயம் வேணும்னா நீங்க 2 பேரும் செத்து போயிடுங்க. ஒரு இதயத்தை உங்க பொண்டாட்டிக்கு கொடுங்க, இன்னொரு இதயத்தை வேற யாருக்காவது கொடுங்க. போங்க இங்க இருந்து, தயவு செஞ்சு போங்க. போங்க சார், போங்க. சக்தி, என்னம்மா போன காரியம் என்னாச்சுமா? சொல்லுமா, என்னாச்சு? என்ன சொன்னாங்க அவங்க? சின்னதா, பொண்ணை பெத்தவங்க பொண்ணை பறி கொடுத்த வேதனையில இருக்கா. அவங்க கிட்ட போய் பொண்ணோட இதயத்தை கொடுங்கன்னு கேட்டதும் அது அவங்களால தாங்கிக்க முடியல. அந்த வேதனையில இதயத்தை கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. டாக்டர்ஸுங்க கொடுத்த 48 மணி நேரத்துல இன்னும் 12 மணி நேரம் தான் பாக்கி இருக்கு. ஆனா அதுக்குள்ள அர்ச்சனா அக்காவுக்கு மாற்று இதயம் பொருத்தி ஆகணுமே. என்னக்கா செய்யறது? அவங்கள எப்படியாவது சமாதானப்படுத்தி அவங்க கையில காலில் விழுந்தாவது அவங்கள சம்மதிக்க வைக்கணும் சக்தி. எவ்வளவோ எடுத்து சொல்லும் அத்தை. ஆனா முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. உங்க வீட்டு பொண்ணு உயிர்க்காக எங்க வீட்டு பொண்ணை கொல்லணுமான்னு கேக்குறாங்க. நாங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் எங்க பொண்ணை இப்படியே பாத்துக்கிறோம்னு சொல்றாங்க. உங்க பொண்ணோட இதயத்தை என் தங்கச்சிக்குள்ள பொருத்தினா என் தங்கச்சியோட உருவத்துல உங்க பொண்ணையும் பார்க்கலாமேன்னு சொன்னேன். அவங்க எதையும் கேக்குற மாதிரி இல்ல. இப்ப என்ன பண்ணுறதுன்னா புரியல. ஐயோ, நேரம் ஆக ஆக இதையுமே நின்னுடு போல இருக்குமா? அர்ச்சனாக்காவை காப்பாத்துறதுக்கு வேற வழியே இல்லையா? கடவுள் நம்மளை கைவிட மாட்டார் ரோஜா, பார்க்கலாம். மாமா, நம்ம உடனே போலாம். மறுபடியும் ட்ரை பண்ணுவோம். இந்த முறை கண்டிப்பா அவங்கள சம்மதிக்க வைக்க முடியும். இதயத்தை வாங்க முடியும்னு என் உள் மனசு சொல்லுது. வாங்க மாமா போலாம். அதான் நம்ம எவ்வளவோ எடுத்து சொல்லியும் அவங்க சம்மதிக்கலையே. மறுபடியும் போய் பேசினா மட்டும் எப்படி சம்மதிப்பாங்க சக்தி? முடியும் மாமா.
இந்த தடவை நம்ம ஹார்ட்டோட தான் வரோம். போகும்போது குழந்தைங்களையும் கூட்டிட்டு போவோம். என்ன சுந்தரி இப்படி பண்ணிட்டு வந்துட்ட? என்ன? அந்த ஆக்சிஜன் குழாயை க்ளோஸ் பண்ணி அர்ச்சனாவுடைய மூச்சை நிறுத்திட்டு வருவன் பார்த்தா அதை அறக்குறையா செஞ்சு அவ மறுபடியும் உயிர் பழைச்சிடுவா போல. செய்வன திருந்த செய்யன்னு சொல்லுவாங்க. நீ அறக்குறையா செஞ்சதுனால அர்ச்சனாவுக்கு மாற்று இதயம் வச்சு மறுவாழ்வு கிடைக்க போகுது. எப்படின்னு தெரியலையே. நீங்க சொன்ன மாதிரி தானே செஞ்சேன். நான் கண்ணால பாத்துட்டு தானே வந்தேன். அந்த அர்ச்சனாவுக்கு ஆயுசு கெட்டி அதான் பொழைச்சுக்கிட்டா. இன்னொரு சான்ஸ் கொடுங்க, முடிச்சு தள்ளிடுறேன். அதுக்கெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. அதை நானே டீல் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு பாண்டிச்சேரியில் ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு பொண்ணு மூலசாவு அடைஞ்சு கிடக்கிறாளாம். அவளோட இதயத்தை இவங்க தானமாக கேட்குறாங்க. ஆனால் அவங்க கொடுக்க மறுக்கிறாங்க. இருந்தாலும் கடைசி முயற்சியா ஏதோ ஒரு பிளானோட சக்தியும் பொன்னுரங்கமும் போயிருக்காங்க. எக்காரணத்தை கொண்டும் அந்த மூலசாவு அடைஞ்ச பொண்ணோட இதயத்தை அவங்க வாங்கவே கூடாது. அதை தடுத்தே தீரணும். அது எப்படி முடியும்? அந்த மூலசாவு அடைஞ்ச பொண்ணோட பேரண்ட்ஸ் கிட்ட பேசி அவங்க கிட்ட இதயத்தை கொடுக்க வேண்டான்னு சொல்ல போறேன். நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? நீங்க சொன்னா அவங்க கேட்டுக்குவாங்களா? நம்ம ஜனங்களுக்கு முட்டாள்தனமும் மூட நம்பிக்கையும் ஜாஸ்தி. அதை பயன்படுத்தி நான் எப்படி பேசுறேன்றத பாரு. அப்ப சீக்கிரமா போன் போட்டு பேசுங்க. அதுக்குள்ள அவங்க இதயத்தை வாங்கிட போறாங்க. பேசுங்க. ஹலோ, யார் பேசுறது? வணக்கங்க, நான் சென்னையிலிருந்து பேசுகிறேன். உங்கள் பொண்ணு ஆக்சிடென்ட் ஆகி மூலசாவு அடைஞ்சு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதா கேள்விப்பட்டேன். என் மனசு ரொம்ப துடிச்சு போச்சு. உங்கள் வேதனையை ஒரு காலத்தில் நானும் அனுபவிச்சிருக்கேன். அதனால் அந்த வேதனை எப்படி இருக்கும்னு எனக்கும் தெரியும். உங்கள் மக மாதிரியே என் மகளும் கொஞ்ச நாள் முன்னாடி ஆக்சிடெண்ட்டில் மூலசாவு அடைஞ்சா. அந்த நேரத்தில் உடல் உறுப்பை தானமாக தர முடியுமான்னு ஒருத்தர் என்கிட்ட கேட்டார். எப்படியும் இறந்து போன மக திரும்பி வரப்போகிறதில்ல, அவளோட உடல் உறுப்பாவது மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கட்டுமேன்னு என் மகளோட உடல் உறுப்பை தானமாக தர சம்மதித்தேன். அவ்வளோ நல்ல எண்ணத்தோடு நான் செஞ்சது பின்னாடி எனக்கே ரொம்ப தீங்கா போச்சுங்க. யாருமா? என்னாச்சு? சோதனைக்கு மேலே சோதனையாக போச்சுங்க. அதுக்கு பிறகு நான் பட்ட அவஸ்தைக்கு அல்லவே இல்லைங்க. என்னங்க, நான் சொல்றது கேக்குதா இல்லையா? உடல் உறுப்பு தானம் செய்ததால சோதனை வந்துச்சா? அட ஆமாங்க. எனக்கு என்ன சோதனை நடந்ததுன்னா, இறந்து போன என் மக கனவுல வந்து, அப்பா என்னை கூறு போட்டு என்னோட உறுப்பு ஒவ்வொன்னையும் தானமா கொடுக்க உங்களுக்கு எப்படிப்பா மனசு வந்ததுன்னு அழுது அழுது சாபமா விடுறான். அதுக்கு ஏத்த மாதிரியே அதுக்கு அடுத்தடுத்த நாள்ல இருந்து வீட்டுல அடிக்கடி ஏதாவது ஒரு மூலையில தீப்பிடிச்சு எரியும். அது மட்டும் இல்ல, சாப்பிடும்போது மண்ணு கல்லெல்லாம் சாப்பாட்டுல விடும். யாருமா இது? அதுக்கப்புறம் காசிக்கு போய் அதுக்கான பரிகாரம்லாம் பண்ண பிறகுதான் இப்போ கொஞ்ச நாளாக நிம்மதியாக இருக்கும். அதுக்கு தான் சொல்கிறேன், உங்கள் பொண்ணோட உறுப்புகளை யாராவது தானமாக கேட்டால் கொடுக்கவே கொடுக்காதீங்க. இங்கே பாருங்கம்மா, உங்களை தேடி கண்டுபிடிச்சி நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, நான் பட்ட அவஸ்தையை நீங்களும் படக்கூடாதுன்ற அக்கறையில் தான் இதெல்லாம் சொல்கிறேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. எங்க குடும்பத்து மேல இவ்ளோ அக்கறை எடுத்து இதெல்லாம் சொன்னதுக்கு நீங்க எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். ஏற்கனவே சக்திங்கிறவங்களும் பொன்னுரங்கங்கிறவரும் வந்து என் பொண்ணோட இதயத்தை கேட்டாங்க. நாங்க தர முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டோம். திரும்பவும் வந்து இதயம் வேணும்னு கேட்டு தொந்தரவு பண்ணுவாங்க. அவங்க கெஞ்சி அழுவுறாங்களேன்னு பரிதாபப்பட்டு இதயத்தை கொடுக்க சம்மதிக்காதீங்க. அப்படி நீங்க இதயத்தை கொடுத்தா நான் பட்ட வேதனையை நீங்களும் பட வேண்டியதா இருக்கும். நான் சொல்றதெல்லாம் சொல்லிட்டேன், இதுக்கு மேல உங்க விருப்பங்க. ஏ அர்ச்சனா, உன்னை இனிமே உயிரோட எழுந்து நடமாட விட மாட்டேன். உனக்காக யாரு இதயம் கொடுக்க வந்தாலும்
அவங்கள தேடி தடுத்து நிறுத்துறது தான் என்னோட வேலை. என்னை பொறுத்த வரையிலும் நீ செத்தவ தான். நல்லா அவங்கள பயமுறுத்தி விட்டுட்டீங்களே, பரவாயில்ல. அதுதான் இந்த சுதர்சனம். எனக்கு யாரை எங்க தட்டணும்னு நல்லாவே தெரியும். தீச்சட்டி எடுத்து கூழ் ஊற்ற வந்திருக்கீங்களா? ஆமாங்க சாமி. நீங்கள் எங்கேருந்து வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. இந்த முத்துமாரி அம்மாவை நம்பி வந்தா கைவிட மாட்டா. உங்கள் வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும். நீங்கள் நம்பிக்கையோட அம்மனை தரிசனம் பண்ணி கூழ் ஊற்றுங்க. இன்றைக்கி ஆடி வெள்ளி, அதுவும் ரொம்ப விசேஷமான நாள். இது முதல் வெள்ளி. உங்கள் வேண்டுதலை பயபக்தியோடு வேண்டிக்கிங்க. ஆத்தா கண்டிப்பாக நிறைவேற்றுவா. நீங்கள் நம்பிக்கையோடு வேண்டிக்கிங்க. ஊருக்கு அனாதையா வந்து திக்கு தெரியாத நிற்கும் போது அர்ச்சனாக்கா தான் எனக்கு அடைக்கலம் கொடுத்து என் வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. நான் எந்த நிலைமையில இருந்தாலும் அர்ச்சனாக்கா எனக்கு செஞ்ச நன்றி கடனை நான் மறக்கவே மாட்டேன். நான் இந்த உலகத்துல அதிகமா நேசிக்கிற ஒரே ஜீவன் அர்ச்சனாக்கா தான். இப்ப அவங்க உயிருக்கு ஆபத்தான நிலையில போராடிட்டு இருக்காங்க. என் அக்காவோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லாம நீதான் தாயை காப்பாத்தணும். நான் உன்னை நம்பிதான் வந்திருக்கேன். அக்காக்கு இதையும் கிடைச்சு நல்லபடி ஆபரேஷன் நடக்கணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும்.